அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2ஆம் இடத்து சந்திரன். 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள், அதற்கு என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு மற்றும் குடும்பத்தை குறிக்கும் இடமாகும். இங்கே மனோகாரகன் சந்திரன் அமர்வது ஒருவருக்கு மென்மையான சுபாவத்தையும் மற்றவர்களை தன் பேச்சால் ஈர்க்கும் வசீகரத்தையும் அள்ளித்தரும். இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கனிவான சொற்களால் காரியங்களை சாதிப்பதில் வல்லவர்கள். குறிப்பாக இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கு பேச்சில் ஒரு இனிமையையும் மற்றவர்கள் மனதை நோகடிக்காமல் பேசும் பக்குவமும் இயற்கையாகவே அமைந்திருக்கும். பொருளாதார ரீதியாக சந்திரன் வளர்ப்பிறையாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு செல்வம் சீராகவே வந்து கொண்டிருக்கும். குறிப்பாக திரவ பொருட்கள், பால், முத்துக்கள் மற்றும் உணவு சார்ந்த தொழில்கள் மூலம் இவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. குடும்பத்தின் தாயின் ஆதரவும் பெண் வழியில் நன்மைகளும் இவர்களுக்கு கூடுதல் பலத்தை தரும். இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் கலை உணர்வும் கற்பனை திறனும் அதிகம் என்பதால் எழுத்து அல்லது பேச்சுத்துறையில் பெரும் புகழை அடைவார்கள். கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் தகுதியும் இவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். ஆன்மீக ரீதியாக இவர்கள் திங்கட்கிழமை தோறும் அம்பிகையை வழிபடுவதும் பௌர்ணமி தினத்தில் குளிர்ந்த பாலில் சிறிதளவு குங்குமப்பூ கலந்து சந்திரன் ஒளிப்படும் இடத்தில் வைத்து பின்னர் இவர்கள் அந்த பாலினை பருகுவதன் மூலம் இவர்களது வாக்கு பலத்தையும் செல்வத்தையும் பன்மடங்கு உயர்த்தும். மேலும் வெள்ளி பாத்திரத்தில் நீர் பருகுவதும் வசதி குறைந்த ஏழை எளிய பெண்களுக்கு பால் அல்லது வெள்ளை நிற ஆடைகளை தானமாக வழங்குவதும் சந்திரனின் அருளை பூரணமாக பெற்றுத்தரும். ஜாதகத்தில் இந்த சந்திரன் சுப கிரகங்களில் பார்வை பெற்றால் பரம்பரை சொத்துக்கள் தடையின்றி வந்து சேருவதுடன் சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தையும்
கௌரவத்தையும் பெற்றுத் தருவார். மொத்தத்தில் இந்த 2ஆம் இடத்து சந்திரன் ஒருவரை செல்வந்தராகவும் சிறந்த பேச்சாளராகவும் குடும்பத்தை நேசிக்கும் பண்பாளராகவும் மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்கள் உறவினர்களும் சந்திரனின் அருளை பெற இந்த வீடியோவை உங்களது உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஒரு ஆன்மீக தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.